வேற எப்போ வர்றான்னு தெரியலையே. பூமாரிக்கு அம்மா வேற போய் பார்க்கணும். அவங்க இப்போ எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இவன் சீக்கிரமா வந்தாலாச்சும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வேற வந்தாச்சுன்ட்டு சொன்னான். மலர்விழி அம்மா எப்படி இருக்கீங்க? ஏ ராதா எப்படி இருக்க? உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாளாச்சும் வந்து பாத்தியா? வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது நீ? நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஞாபகத்துல இல்ல ராதா. ஐயோ அம்மா அதெல்லாம் இப்போ எதுக்கு? பூமிக்கா நீ கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. வரையில இந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க சாப்பிட தானே செய்வாங்கன்ட்டு அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா ராதா? எதுக்கு தேவையில்லாம? அம்மா பூமிக்கா எங்க போயிருந்தா? பூமிக்கா அண்ணியும் சக்தி அண்ணனும் கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு வரையில இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி வீட்டில் இருந்தா அப்படியே வம்பாயிடும்ல, அதனால தான். ஐயோ என்னாச்சுமா? ஆமா பூமாரி அண்ணி அண்ணி எல்லாம் காணோம், எங்க இருக்காங்க? அதை ஏன் கேட்குற ராதா? பூமாரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு தான் ரெடியாகி உட்கார்ந்துருக்க. அருண் தான் எப்போ வருவான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துக்கோ. ஏன் என்னாச்சு? பூமாரி அண்ணி அங்கேயா இருக்காங்க? பூமாரி காவியா பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியா? ஏன் என்னாச்சு? அவங்க ஏன் அங்கே போயிருக்காங்க? அதை ஏன் கேட்குற? பூமாரி அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தா. அதை போய் பார்க்கறதுக்காண்டி பூமாரியும் காவியாவும் போன இடத்துல அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் இன்னைக்கு தான் போய் பார்க்கணுன்ட்டு போறேன். ஓ அப்படியா? இப்போ அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அம்மா நீங்க போனீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. வாயா ராதா நீயும்? இன்னொரு நாளைக்கு வர்றேம்மா. சரி நீ எப்படி இருக்க? என்னாச்சு? வீட்லயே வந்திருக்க, அங்க போகலையா? போகணும். என்னாச்சு? அந்த வீட்டு பேச்ச சொன்னாலே அப்படியே இறங்கிடுது வாய்ஸ். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, போகணும் தான். ஏன் ராதா ஏதாவது பிரச்சனையா? ஆஹா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். உடம்பு சரியில்லைன்னு தானே வந்த, இப்போ சரியாயிட்டல, அப்போ போக வேண்டியன. அனு அம்மா உனக்கு கூப்பிடலையா? ஆஹா இல்லை. அப்படியா? வேலையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? தனியாக இருந்தால் பார்க்குறாங்க? தெரியல என்னான்ட்டு. வினோத் உனக்கு ஃபோன் பண்ணல? என்ன எதுன்னு சொல்லல? இல்லை அவர் எப்போவாச்சும் தான் அடிப்பாரு, வேலை பிஸியில் ரொம்ப பிஸியாக இருப்பாரு. ஓ அப்படியா? சரி சரி. ஆமாம் அனு நீ காணோம், ஆனந்தியும் காணோம். அனுவும் ஆனந்தியும் உள்ளதான் இருக்காங்க. கூப்பிடணுமா என்ன? இல்லை வேண்டாம், இந்த ஸ்வீட்டை வாங்கிக்கோங்க, அப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. என்னாச்சு ராதா? அனு கூட ஏதாவது பிரச்சனையா? அதான் அங்கே வந்திருக்கியா என்ன? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவங்க கூட எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ கூட குடிக்காம போறேன்ட்டு நிற்கிற, சும்மா இரு. அனு ஐயோ அம்மா வேண்டாம், சும்மா இரு ராதா. அனு ராதா வந்திருக்கா பாரு, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. அண்ணி வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? அது சரி, இப்பதான் அண்ணின்னு ஒருத்தி இருக்கதே தெரியுதோ. ஏன் அனு என்ன பேசுற? வீட்டுக்கு வந்தவகிட்ட நீங்க சும்மா இருங்க அத்தை. என்ன அதிசயமா இருக்கு, என்னெல்லாம் பார்க்க கிளம்பி வந்திருக்க? இல்ல அண்ணி. என்ன வார்த்தை வரமாட்டேங்கி, ரொம்ப தடுமாறுற போல. அது இல்ல அண்ணி, பூமிக்கு அண்ணியும் சக்தி அண்ணனும் வெளியே போயிட்டு வந்தாங்க. அப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதான் இங்க குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வந்தேன். அப்ப கூட நீ என்ன பார்க்க வரல, இதை தரலான்ட்டு தான் வந்திருக்க, அப்படிதானே? இல்ல அண்ணி, உங்களையும் பார்க்க வரலான்ட்டு தான் இருந்தேன். எப்படி இருந்த? ஏன் ராதா 5 நாளைக்கு ஒருக்க வீடு வீடுன்னு ஓடி வந்துடுற, அங்கே யாரு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதா? ஏன் அனு இங்க மட்டும் என்ன அப்படியே வெட்டியா முறிக்கிறீங்க? சும்மா இரு, வீட்டுக்கு வந்தவகிட்ட இப்படியெல்லாம் பேசாத. ஐயோ அத்தை நீங்க வேற, நீங்க சும்மா இருங்க. யார் யார் எப்படின்ட்டு எனக்கு தெரியும், நீங்க எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க அத்தை. உங்க வீட்டுல வேலை பார்க்கலன்னா எப்படியெல்லாம் சொல்றீங்க, அத மாதிரி தான் எங்க வீடும். இவ அமைதியா இங்க வந்து இருப்பாளா, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமோ? அண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு தான் நான் வந்தேன், உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையோ? அப்படியா? உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரியே தெரியலையே, நல்லா ஹெல்த்தியா தானே இருக்க. ஸ்வீட்டு அது இதுலாம் கையில கொண்டு வந்திருக்க, நீ என்ன சாப்பிடாம இருந்திருப்ப? சும்மா நடிக்காத. வீட்டு வேலை செய்யறதுக்கு இது ஒரு சாக்கு போக்கு, என்னத்தை சொல்ல? அனு என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ இப்பதான் வந்திருக்கா, அவ மனசு புண்படுற மாதிரி பேசிட்டு இருக்க. பாரு அந்த பிள்ளை எப்படி அழுதுன்ட்டு. ஐயோ அத்தை, இவ அழுகையெல்லாம் நீங்க நம்புங்க, நானும் நம்ப மாட்டேன், எங்க அம்மாவும் நம்ப மாட்டோம். இவ எங்க வீட்டுல என்னெல்லாம் பண்ணிருக்கான்ட்டு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நல்லா பிளான் போட்டு தான் வீட்டை பக்கம் ஓடி இருக்கா. அப்பதானே நல்லா ஃப்ரீயா இருக்கலாம், வீட்டு வேலை எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டு. முதல்ல துணி துவைக்க முடியல அப்படின்ட்டு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அதுக்கு மிதியும் மேடம்க்கு வேலை செஞ்சு கழிச்சு போச்சு போல, அதான் வீட்டை பக்கம் ஓடிட்டா. யானு நான் ஒன்னு கேட்கட்டா? நீங்க என்ன அத்தை கேட்க போறீங்க? நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன், எப்போ வாச்சுதான் போறேன் வீட்டுக்கு, அதுக்கே நீங்க என்ன கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? நீ என்ன இந்த வீட்டுல அப்படியே வேலை பார்த்து வெட்டி முறிச்சிட்டியோ? பூமாரியும் காவியாவும் இப்போ போயிருக்காங்க வீட்டுக்கு. இன்னும் 1 மந்த்ல நீங்க என்ன வேலை பார்த்து கிழிக்கிறீங்கன்ட்டு நானும் பாக்குறேன்.
அந்த வேலையெல்லாம் நீ பார்த்து கிழிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட நீ இந்த கேள்வியெல்லாம் கேளு, கரெக்டா இருக்கும். ஏன் அத்தை இவ கூட எல்லாம் எங்களை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ஆனந்தியும் ஒரு செகண்ட்ல எல்லா வேலையும் முடிச்சிருவோம். யாரு? நீ தானே? அதான் பாக்குறேனே உன்னையும் உன் வேலையும். காலையில இட்லி எப்படி சுட்டு இருந்தியா? கல்லு கணக்க பூமாரி ஒரு நாளாச்சும் அப்படி சுட்டு இருக்காளா? இதை ஏதாவது ஒன்றை சொன்னா குறை கண்டுபிடிக்கணும்னா என்னத்தனான்னு கண்டுபிடிக்கலாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னா குறை கூட கண்ணுக்கு தெரியாது. அப்போ நான் சுட்ட இட்லி சரியில்லைன்ட்டு அவ முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும், அப்படித்தானே அத்தை உங்களுக்கு? இன்னும் நான் பார்த்துட்டே தான் அத்தை இருக்கேன் என்னை எப்படியெல்லாம் நீங்க அவமானப்படுத்துறீங்கன்ட்டு. அப்படி என்ன அத்தை, என்னை விட ராதா உங்களுக்கு வசதியை போயிட்டா? அவளை ஒரு 2 கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதானு, பாவம் அந்த பிள்ளை 2 நாளா வீட்டுல இருக்கணும்னு வந்திருக்கா. அதுக்காண்டி இப்படி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு வந்து அவ எவ்வளோ நாள் ஆச்சு? யாருக்கு பயந்து அவ வரமாட்டேங்க? உனக்கு பயந்தா மெயினா வரமாட்டேங்க. ஆமா, நான் என்ன சிங்கமா புலியா எனக்கு பயந்து வரமாட்டேங்க? அதெல்லாம் கிடையாது. அவ நல்லாதான் திமிரு பிடிச்சவ. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, அவ வாயை திறந்து ஏதாவது சொல்றாளான்னு பாருங்க அத்தை. அண்ணி, நீங்க என்ன எப்பவுமே தப்பா தான் அண்ணி புரிஞ்சிருக்கீங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியதான் செய்யும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசுறதுனால தேவையில்லாத வாக்குவாதம் தான் வருங்கிறதுக்காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன். தேவையில்லாத சண்டை வேணான்ட்டு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். அப்போ நான் வம்பு சண்டைக்கு வர்றேன், நீ வந்த சண்டையை விடுறியோ? அப்படியெல்லாம் கிடையாது அண்ணி. நீங்க பேசுறது எல்லாமே என்ன சண்டைக்கு இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொன்னேன். எனக்கு தானே அண்ணி உடம்பு சரியில்லை. நீங்க தானே என்ன வந்து பார்த்துருக்கணும். ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்தீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அத்தை எப்படினாலும் உங்ககிட்ட சொல்லி தானே இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட நீ என்னை வந்து பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கல எங்க அம்மா எப்படி உங்களை வந்து என்ன பார்க்க விடுவாங்க? ஓஹோ, அதான் நான் பார்த்தேன். அப்போ எல்லாத்துக்கும் மெயின் காரணம் உங்க அம்மா தானா? ஐயோ, இந்த அணுவை தேவையில்லாம கூப்பிட்டுட்டேன். இப்போ இவ ராதா கிட்ட போட்டு வம்பு எடுத்துக்கிட்டுல கிடக்குறா. ராதா, இவ பேசுறா, நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? அவ கிடக்கா, நீ உனக்கு நியாயமா தானே இருக்க. அத்தை, நான் கேள்வி தானே அத்தை கேட்குறேன், உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? ராதா, அருண் வந்தா என்ன ஒரு வார்த்தை கூப்பிடு சரியா? நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சார், இவகிட்ட எல்லாம் இருக்க முடியாது. நீ இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா வா சரியா? ஏமா இருங்களேன். இல்ல ராதா, இவ பேசுறத காதுலயே வாங்க முடியல. ஒரு வீட்டுக்கு வந்தவளை எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, திருந்தவே மாட்டா. என்ன முதல்ல எங்க அத்தையை கைக்குள்ள போட்ட போல உனக்கு சப்போர்ட்டிவா அவ்வளோ அள்ளி தெரிக்கிறாங்க? ஏன் நீ இப்படி எல்லாம் பண்றீங்க? நானே மன கஷ்டத்துல இருக்கேன். நீங்க மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அண்ணி. வாரே வா. அப்படி என்ன மன கஷ்டம் உனக்கு? நல்ல ராஜாத்தி மாதிரி தானே வீட்டில் இருக்க. நல்ல 3 நேரம் நல்ல சாப்பாடு. அண்ணியும் அண்ணனும் வெளியே போயிட்டு வரல இந்த மாதிரி தீமண்டம். அப்புறம் என்னமா உனக்கு? நல்லா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தானே இருக்க. ஏன் அண்ணி இப்படி வார்த்தையால குத்தி கொள்றீங்க? நான் உடம்பு சரியில்லைன்ட்டு தான் வந்தேன். இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலான்ட்டு தான் இருக்கேன். அத்தை ஒரு வாட்டி கூட எனக்கு ஃபோன் பண்ணி வானே சொல்லல. அதுவும் இல்லாம அவங்க என்ன ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியான்னு கூட கேட்டதே இல்ல. அது எப்படி கேட்பாங்க? உனக்கு ஃபோன் பண்ணிலாம் எதுக்கு கேட்கணும்? நீ என்ன அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போன? என்ன நீ சொல்றீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது அவங்க பார்க்க தானே செஞ்சாங்க. டாக்டரே வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் கிளம்புனேன். சரி, இப்போ என்ன உங்க வீட்டுக்கு கிளம்புனில? அப்படியே எங்க வீட்டுக்கு போக வேண்டியன. அவங்க கூப்பிடாம எப்படி அண்ணி நான் போக முடியும்? அதான் உன் பேச்சுக்கெல்லாம் சொல்ற ஒருத்தனை வச்சிருக்கிய வினோத், அவனை விட்டு கூப்பிட சொல்ல வேண்டியன. அண்ணி, நீங்க ரொம்ப பேசுறீங்க அண்ணி. எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க பேசுறது. வினோத் ஒரு வாட்டி கூட என் பேச்ச கேட்டதே கிடையாது. அவர் எப்பவுமே உங்க சைடு தான் நின்று இருக்காரு எப்பவுமே. முன்னாடி எல்லாம் எங்க சைடு தான் நின்னா, இப்பதான் புதுசா இருக்க. ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? அண்ணி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க அண்ணி. ஓ, இது ஒண்ணுதான் நீ பண்ணல, பேசிட்டு இருக்கையிலே கிளம்புறது. அதையும் பண்ண போறியா? என்னெல்லாம் என்ன இன்சல்ட் பண்ண முடிஞ்சதோ அத்தனையும் பண்ற. சரி சரி, நடத்து. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம் நாடகம். எவ்வளோ திமிரு இருக்கும், பேசிட்டு இருக்கையில எஞ்சி போறா. இவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. ஆமா, இது என்னது? ரசகுல்லா மாதிரி தெரியுது. வந்ததுக்கு இதையாவது கொண்டு வந்தாள. இவ எங்க கொண்டு வர போறா? அந்த பூமிக்காதான் கொண்டு போய் கொடுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு இதுதான் மிச்சம். அது என்னது? சக்கரை பொங்கலா? நல்லா முந்திரியெல்லாம் வறுத்து போட்டிருக்காங்க. இந்த ஆனந்தி பார்த்தா முதலா எடுத்துடுவா. அதுக்குள்ள நம்ம ரூமுக்கு கொண்டு போயிடுவோம்.